சிவாய நம. நடந்த கதை மறந்து போன உண்மைகள். மதிவாணியின் மறுபிறவி. தூய்மையான கங்கையாறு. அதிகாலை பொழுது பறவைகளின் குரல், கரையில் பசுக்கன்றுகள், தாய் பசுக்களை அழிக்கும் ஓடி, பதில் குரல் கொடுக்கும் பசுக்கள். இந்த சூழலில் இறைவனை தியானத்தைப்படி இடுப்பளவு நீரில் நின்ற கௌதம முனிவர் கதிரவனை நோக்கி கரம் குவித்து அனுஷ்டானம் செய்தார். அப்போது அவர் உடலில் ஏதோ ஒன்று தட்டுப்பட்டது. நிஷ்டை கலைந்தவர் கண்ணில் பெண் ஒருத்தியின் உடல் தென்பட்டது. சற்றென்று அந்த பெண்ணை இழுத்து கரையில் போட்டார். சற்று நேரத்திற்கு பிறகு கண் விழித்த அவள் கௌதம முனிவரை கண்டதும் பதறி எழுந்து அவர் காலடியில் விழுந்து அழத் தொடங்கினாள். தீர்க்க சுமங்கலி பவ, பெண்ணே எழுந்திரு, கலங்காதே என்றார் முனிவர். சுவாமி, மாங்கல்யம் கழுத்தில் ஏறி சில மணி துளிகளில் கணவனை பறிகொடுத்த என்னை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவ என்கிறீர்களே என்று கேட்டார். பெண்ணே, நீ யார்? உனது சோகத்து காரணம் என்ன என்று முனிவர் கேட்டார். அந்த பெண் தன்னை பற்றி கூறினாள். புனித நகரமான காசியில் அன்று மன்னர் மகள் மதிவாணியின் சுயவரம். பல நாட்டு மன்னர்களும் மண்டபத்தில் குழுமியிருந்தனர். அவர்களிடையே மகத நாட்டு அரசகுமாரன் திரிலோசனை முழு மதி போல் பிரகாசித்தான். அந்த மன்னர்களை பார்த்து, என் அருமை மகள் மதிவாணின் சுயவரத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த கூண்டில் அடைப்பட்டுள்ள சிங்கத்தை அடக்கி வெற்றி பெறுவதற்கு என் புதல்வி மாலை சூட்டுங்கள் என்று அறிவித்தார் காசி மன்னர். கூண்டுக்குள் உள்ள சிங்கத்தை அடக்குவதா என்று பல அரசகுமாரர்கள் சற்று பின்வாங்கினர். எந்த அரசகுமாரர் முதலில் சென்று சிங்கத்தின் வாயில் சிக்கி பலியாக போகிறாரோ என்று ஒட்டுமொத்த அரண்மனையும் திகைப்புடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. சில நிமிடங்களுக்கு அங்கே பெரும் அமைதி நிலவியது. அப்போது அனைவரும் பிரமிக்க வண்ணம் ஆசனத்தை விட்டு எழுந்தான் திரிலோசனன். கூண்டை நோக்கி மிடுக்குடன் நடந்தான். அதன் அருகே நின்று கைகளை கூப்பி இறைவனை பிரார்த்தித்தான். பின்னர் கூண்டின் கதவை திறந்து உள்ளே புகுந்தான். மதிவாணி உட்பட அரண்மனையில் உள்ள அனைவரும் அடுத்து என்ன நடக்குமோ என்று பீதியுடன் பார்த்து கொண்டிருந்தனர். பிடரியை சிலிர்த்து கொண்டு சிங்கம் திரிலோசன் மீது பாய்ந்தது. சுமார் அரை மணி நேரம் போராட்டத்துக்கு பின் அந்த சிங்கத்தை அடக்கி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் திரிலோசனன். சபையில் பெருத்த ஆரவாரம். அடுத்த சில மணித்துளிகளில் திரிலோசனின் அருகே மனக்கோலத்தில் அமர்ந்திருந்தாள் மதிவாதினி. வேத கோஷங்கள் முழங்க மகிழ்ச்சி ஆரவாரத்துக்கு இடையே மதிவானின் சங்கு கழுத்தில் திருமாங்கல்யம் பூட்டினான் திரிலோசனன். அன்றை மாலை நேரத்தில் மனைவி மதிவானியுடன் சென்று கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் வணங்கினான் திரிலோசனன். அவன் மீது பொறாமை கொண்டான். சுயவரத்தில் தோற்றுப்போன ஒரு மன்னன் இவன் கங்கைக்கரையில் இருந்த திரிலோசனின் பின்புறம் அவன் அறியாமல் நெருங்கி வந்து வாளால் அவன் தலையை வெட்டினான். மாண்டான் திரிலோசனன். இந்த செய்தி கேட்டு காசி நகரமே துன்பத்தில் ஆழ்ந்தது. திருமணமான அன்றே கணவனை இழந்த துர்பாக்கியசாலி மதிவாணி அழுது புலம்பினாள். எவராலும் அவளை தேற்ற முடியவில்லை. நள்ளிரவு வேளையில் கங்கைக்கரை அடைந்தவள், தாயே கங்கை அம்மா, கணவர் சென்ற இடத்துக்கே நானும் செல்ல விரும்புகிறேன், என்னை ஏற்றுக்கொள் தாயே என்று கதறி இவ்வாறு கங்கையில் பாய்ந்தாள். முனி சிரேஷ்டர் கங்கையின் ஸ்தானம் பாவங்களை தொலைக்கும் என்பார்கள். ஆனால் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் கங்கை ஏன் நிராகரித்தாள்? சுவாமி, இப்படிப்பட்ட என்னை தீர்க்க சுமங்கலி பவ என்று வாழ்த்துவது எப்படி பொருந்தும்? பெண்ணே, வருந்தாதே. காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடைபெறாது. எனவே மனதை ஒருமுகப்படுத்தி தவம் செய்து ஆத்மசாந்தி அடைவாயாக. உன் கழுத்தை அலங்கரிக்கும் திருமாங்கல்யத்துடன் நீ மறுபிறவி எடுப்பாய். திரிலோசனன் அப்போது சூரிய குலத்தில் பிறப்பான். உனது மாங்கல்யம் அப்போது அவன் கண்களுக்கு மட்டுமே தெரியும். அதன் பின்னர் நீங்கள் இணை பிரியாமல் வாழ்வீர்கள் என்று கௌதம முனிவர் திருவாய் மலர்ந்தருளினார். அதன் பின் மதிவாணி அவரது ஆசிரமத்திலே தங்கி தவமேற்றி ஆவி பிரிந்தாள். அவளை மறுபிறப்பில் சந்திரமதி எனும் பெயரில் பிறந்தாள். திரிலோசனன் அரிச்சந்திரனாக பிறந்து சுயவரத்தில் சந்திரமதியின் திருமாங்கல்யத்தை கண்டு கூறினான். இவ்வாறுதான் சந்திரமதி அரிச்சந்திரன் மனம் புரிந்தார்.